ஸோ இன்றைக்கான மினி வ்ளாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, காலையில் குழந்தைங்க அறக்க பறக்க கிளம்புற நேரத்தில் ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு போவாங்க இல்லைங்களா? அந்த ஏதோ ஒன்று அவங்களுக்கு டேஸ்ட்டாகவும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் குழந்தைங்க விரும்பியும் ரசித்து ருசித்து சாப்பிட்டுட்டு போவாங்க. ஸோ அதுக்கு இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பொடி தோசை தான் செய்ய போகிறோம். ஸோ பொடி தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுட்டு அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க. கூட ஒரு 10 வரமிளகா சேர்த்துக்கோங்க. ஸ்லோவாக வச்சு வரமிளகா நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வதக்கி எடுத்து வேறு தட்டில் சேர்த்துக்கோங்க. இது கூட 1 கப்பு கடலைப்பருப்பும் நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 கப்பு ஃபுல்லாக உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வாசனை கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. எல்லாமே ஸ்லோவாக வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது ஒரு 10 பல் பூண்டும் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் சேர்த்து அதையும் நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துகிட்டு, இது கூட ஒரே 1 டீஸ்பூன் மிளகும் 1 டீஸ்பூன் ஜீரகமும் சேர்த்துக்கோங்க. வாசனைக்கும் கொஞ்சம் காரல் இருக்கிறதுக்கும். இதை எல்லாத்தையுமே நல்லா பொன்னிறமாக வதக்கிட்டு ஒரு தட்டில் சேர்த்துட்டு நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. நல்லா ஆறி இருக்கணும். ஸோ அந்த டைமில் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போது நல்லா கொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்துட்டு இதை வேறு பவுலில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நடுவில் அரைப்படலைன்னா இன்னொரு வாட்டி மிக்சியில் போட்டு அரைப்பட்டு எடுத்துக்கோங்க. நல்லா கொரப்பாக அரைச்சிடணும். இந்த டைமில் நம்ம ஒரு தட்டில் அதை சேர்த்துட்டு நல்லா அதை ஆற விட்டுருங்க. ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் வேறு ஏர்டைட் கண்டெய்னரில் சேகரிச்சிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது, சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ ஒரு தவா வச்சு அதில் தோசை மாவு ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு எண்ணெயை ஒரு அளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட்டிங் பண்ணி ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா பொடி, அதை மாவு அந்த ஈரப்பதம் இருக்கும்போதே அப்படியே மேலே ஃபுல்லாக மழைச்சாரல் மாதிரி தூவி விட்டுருங்க. தூவி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக ரொம்ப லைட்டாக எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு சைடு நல்ல கோல்டன் ஃப்ரை ஆகினோடனே அடுத்த சைடை தோசையை திருப்பி போட்டுக்கங்க. ரொம்ப வேக வைக்காமல் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு எடுத்து வேறு பிளேட்டில் சர்வ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், சூப்பரான பொடி தோசை ரெடி ஆகிடுச்சுங்க. இதை நீங்கள் ஸ்கூலுக்கு கட்டியும் கொடுக்கலாம். கட்டி கொடுக்கும்போது நல்ல ஒரு மெத்துன்னு இருக்கும். கட்டி கொடுக்கும்போது இதுக்கு மேலே கொஞ்சமாக ஆயிலோ இல்லை நெய்யோ சேர்த்து கொடுங்க. பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அவ்வளோதான், இதே மாதிரி எல்லா பொடி தோசையும் சுட்டு எடுத்துக்கலாம். மீதி இருக்க பொடியை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நல்லா ஆறின பிறகு சேகரிச்சுக்கோங்க. அப்படி சேகரிச்சிட்டிங்க அப்படின்னா 1 மாதம் வரைக்கும் கிடையாது. ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க வேண்டாம், நார்மலாக வெளியே வச்சாலே போதும். 1 மாதம் வரைக்கும் கெடாமல் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எப்போல்லாம் தோசை தேவையோ அப்போல்லாம் எடுத்து பொடி தோசை செஞ்சு கொடுங்க பசங்களுக்கு. ஸோ குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சுட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக